இயக்குனர் சிகரம், பாலச்சந்தர் சார். ஸோ என்ன வயசுல இந்த கெரியர் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? அவர் எப்படி உங்கள கண்டுபிடிச்சாரு? ஆக்சுவலி நான் 9த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பாலச்சந்தர் சார் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வந்திருந்தது. ஓகே. அந்த படத்துக்கு ஒரு ஆள் வேணும். ம். அதே என்னுடைய பெரிய அக்கா விஜய் சாமுண்டீஸ்வரின்னு இருக்காங்க. ஓகே. அவங்கள தேடி தான் அந்த கேரக்டர் வந்தது. ம். பட் அதுக்குள்ளே அக்கா கல்யாணம் ஆகிட்டு போயிட்டாங்க. நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, இப்போல்லாம் வாட்ஸ்அப்பில் விஷஸ் சொல்கிறோம்ல, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ கார்டு எடுத்து அனுப்புவோம். ம். டைரக்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸு, தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே. இப்போ நான் உங்களுக்கு அனுப்புனேன்னா என்னோடய ஃபோட்டோ கார்டில் தான் ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தீபாவளின்னு போட்டு அனுப்பிச்சி விடுவோம் நாங்கள். அது நாங்கள் சினிமாக்காரங்க, சினிமா வழியில் வந்த ஒரு பழக்கம் அது. அந்த காலத்தில் அது இருந்தது. அப்படியே நாங்கள் 3 பேரும் சாந்தி அக்கா, நான், விஜய் அக்கா 3 பேரும் எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோ தான் பாலச்சந்தர் சார் கண்ணில் பட்டிருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்து தான் எங்கள் பெரிய அக்கா வந்து கண்ணு ரொம்ப அழகாக இருக்கும் அவளுக்கு. பயங்கரமாக இருப்பாங்க. அவங்கள கேட்டு வந்தாங்க. பட் அக்கா கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நான் அடுத்தது சாந்தி அக்கா ஆஸ் யூஷுவல் நடிக்க வந்துட்டாங்க அப்போது. அதுக்கப்புறமா இருந்தது நான். சரி இந்த பொண்ணை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போனது.